Hello cuties, good morning. Today we are going to the class 6th standard English term 2 unit 1 prose. இதில் நம்ம 3 செக்ஷன்ஸ் பார்த்தோம் குட்டீஸ். இந்த ப்ரோஸில் ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ஸ் அப்படிங்கிற ப்ரோஸில் 3 செக்ஷன்ஸ் பார்த்தோம். செக்ஷன் 1ல் மித்தாலி துரைராஜ் அப்படிங்கிற விமன் கிரிக்கெட் பிளேயரை பற்றி நம்ம பார்த்தோம். தென் செக்ஷன் 2ல் வந்துட்டு கபடி பிளேயர் உஷாராணி அப்படிங்கிற அவங்கள பற்றி நம்ம படித்தோம். தென் ஃபைனலாக செக்ஷன் 3ல் பிவி சிந்து அப்படிங்கிற பேட்மிண்டன் பிளேயரை பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ இந்த 3 செக்ஷன்ஸுமே நம்ம வந்துட்டு ஓவர். நாவ் வி கேன் சி புக் பேக் எக்ஸசைஸ். புக் பேக்கில் வந்துட்டு நமக்கு ஆல்ரெடி உள்ளுக்கு இருக்கிற பார்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. இப்போ புக் பேக் பின்னாடி இருக்கிறத மட்டும் நம்ம பார்க்கலாம் பர்டிகுலராக. ஃபர்ஸ்ட் ஒன், ஐடென்டிஃபை த ஸ்போர்ட்ஸ் அண்ட் த ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டிஸ் ஃப்ரம் த லிசன் அண்ட் ஃபில் இன் த டேபிள். அதாவது இந்த லெசனில் படித்த நம்ம எந்த பிளேயரை பற்றி படித்தோம், அவங்க என்ன ஸ்போர்ட்ஸ் விளையாடினாங்க, ப்ளஸ் அவங்க என்னென்ன அவார்ட்ஸ் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த டேபிளில் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஸோ குட்டீஸ் இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் பிக்சர் உங்களுக்கு என்ன தெரியுது? இதில் வந்துட்டு 2 சைடு வந்து பிளேயர்ஸ் வந்து நிற்கிறாங்க, நடுவில் வந்துட்டு அவங்க மாஸ்டர் மாதிரி நிற்கிறாங்க. ஸோ இதில் இது என்ன பிளேயர் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியுதுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கபடி. இது வந்து கபடி டீமுக்கான மேட்ச்க்கான அந்த ஸ்டேடியம் மாதிரி இருக்குது. ஸோ இது கபடி நம்ம யார் உள்ளே பார்த்தோம்? செக்ஷன் 2ல் இருக்கிற உஷாராணி நம்ம படித்தோம் இல்லையா, கபடி பிளேயர். ஸோ அவங்கள தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், அந்த பிக்சர் கிளியராக இருக்காது கொஞ்சம், இதில் பாருங்கள், புக்கில் வச்சு நீங்கள் நோட் பண்ணுங்கள், தெரியும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் உஷாராணி. ஸோ அவங்க வந்து என்ன கேம் விளையாண்டாங்க? கபடி. ஸோ அங்கே எழுதியாச்சு. தென் அவார்ட்ஸ், என்னென்ன அவார்டு வாங்கியிருக்காங்க? அவங்க வந்து கோல்டு மெடல் இன் கபடி. அவங்க வந்து கபடிக்காக என்ன மெடல் வாங்கியிருக்காங்க? கோல்டு மெடல், தங்கப்பதக்கம் வாங்கியிருக்காங்க. தென் செகண்ட் பிக்சர் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன குட்டீஸ் தோணுது? இது ஒரு பேட்மிண்டன், அதாவது அந்த இதுன்னு சொல்கிறாங்களே பேட்மிண்டன் பிளேயருக்கான அந்த கிரவுண்ட் அது. ஸோ பேட்மிண்டன் அப்படின்னு யாருக்கு நமக்கு ஞாபகம் வருது? பிவி சிந்து. ஸோ அவங்க தான் ஞாபகம் வராங்க. ஸோ அவங்க வந்துட்டு 4 அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. நம்ம இந்த செக்ஷன் 3ல் நம்ம படித்தோம் இல்லையா. ஸோ என்னென்ன அவார்ட்? ஃபர்ஸ்ட் ஒன் சில்வர் மெடல் இன் 2017 ஒலிம்பிக்ஸ், அதான் 2017 வந்து அவங்க சில்வர் மெடல் வாங்கியிருக்காங்க ஒலிம்பிக்கில். தென் செகண்ட் ஒன் ராஜீவ்காந்தி கேல் ரத்னா அவார்ட் இன் 2016, 2016 ராஜீவ்காந்தி கேல் ரத்னா அவார்டு வாங்கியிருக்காங்க. தேர்ட் ஒன் பத்மஸ்ரீ அவார்ட் எப்போ? 2015 வாங்கியிருக்காங்க. ஃபோர்த் ஒன் அர்ஜுனா அவார்ட் 2013 வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபைனலாக என்ன தெரியுது உங்களுக்கு குட்டீஸ்? அது ஒரு கிரவுண்ட், ப்ளே கிரவுண்ட். ஸோ அது கிரிக்கெட் தான், சரிங்களா? கண்டிப்பாக அஷூடாக சொல்ல நம்ம கிரிக்கெட். ஸோ கிரிக்கெட்னா யார் பார்த்தோம்? செக்ஷன் 1ல் மித்தாலி துரைராஜ் அப்படிங்கிறவங்கள பற்றி பார்த்தோம் இல்லையா. ஸோ அதான் மித்தாலி துரைராஜ் கிரிக்கெட். ஸோ அவங்க என்ன அவார்டு வாங்கியிருக்காங்க? பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியிருக்காங்க. ஸோ குட்டீஸ் செகண்ட் ஒன் பாருங்கள், ரீட் த கொஷின்ஸ் ரிலேட்டட் to the 3 sports stars you have read about and tick the appropriate boxes. அதாவது இதில் வந்துட்டு நமக்கு வந்து அந்த 3 பிளேயர்ஸை பற்றி கொடுத்துருக்காங்க. யார் நம்ம பார்த்தோம்? மித்தாலி துரைராஜ், பேட்மிண்டனுக்காக வந்துட்டு நம்ம யார் பிவி சிந்து பார்த்தோம். தென் கபடிக்காக உஷாராணி பார்த்தோம் இல்லையா. ஸோ அவங்க 3 மெம்பர்ஸோடைய இதுவும் கொடுத்துருக்காங்க. அப்போ அவங்கள பற்றி தான் நம்ம உள்ளே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன், ஹூ ஓன் த ஒலிம்பிக்? ஃபஸ்ட் கொஸ்டின் ரீட் பண்ணுங்கள் பாருங்கள். Who won the Olympic 2016? Who won the Olympic 2017 silver medal in badminton? யார் வந்து 2017 வருஷம் ஒலிம்பிக்கில் சில்வர் மெடல் வாங்கினது பேட்மிண்டனில்? நம்ம பிவி சிந்து. ஸோ இந்த சென்ட்ரா இருக்காங்க இல்லையா, அவங்க தான் பிவி சிந்து. ஃபர்ஸ்ட் ஒன்னாக இருக்கிறவங்க வந்துட்டு மித்தாலி துரைராஜ். த லாஸ்ட் ஒன்னாக இருக்கிறவங்க உஷாராணி. ஸோ நடுவில் இருக்கிறவங்க பிவி சிந்து. ஹூ இஸ் த ரோல் மாடல் ஃபார் ஹர் சிப்ளிங்ஸ்? யார் வந்துட்டு அவங்களுடைய குழந்தைங்களுக்கு ரோல் மாடலாக இருந்தாங்க அப்படின்னு பார்த்தா சில்ட்ரனுக்காக இருந்தாங்கன்னு சொன்னாங்க, படிச்ச முடியா லாஸ்ட்டு பார்ட்டில். ஸோ பேட்மிண்டனுக்காக ஃபஸ்ட்டு ஒன். செகண்ட் ஒன், ஹூ இஸ் த ரோல் மாடல் ஃபார் ஹர் சிப்ளிங்ஸ்? யார் அந்த ரோல் மாடலாக இருந்தாங்க அப்படின்னா உஷாராணி. ஸோ த ஆன்சர் தேர்ட் காலம் ஒன். ஹூஸ் மதர் டங் இஸ் தமிழ்? யாருடைய மதர் டங் தமிழ்? ஃபஸ்ட்டு ஒன்றா இருக்க மித்தாலி துரைராஜ்.
4th one, whose attitude is never say die straight. யார் வந்துட்டு சொன்னாங்க வந்துட்டு என்றைக்குமே வந்துட்டு நமக்கு இதுதான் போல்டு தான் முக்கியம், ஸோ நெவர் என்றைக்குமே நம்மளுடைய நம்பிக்கையை இழக்கக்கூடாது அப்படின்னு சொன்னவங்க யார்? சிந்து. ஸோ சென்டர் காலம். விச் பிளேயர் ஒர்க்ஸ் இன் த போலீஸ் டிபார்ட்மெண்ட். யார் வந்துட்டு போலீஸ் இதில் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தவங்க? உஷா ராணி. தென் 6th one, which player holds the record for the highest individual score in cricket? Mithali Durairaj. So it is over. 3rd one, Roman, think and answer. Women and men can achieve anything provided they put their heart and soul into it. Discuss in the class, do you think being a man or woman makes a difference? ஸோ நம்ம வந்துட்டு அதாவது ஒரு அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு விஷயத்தை சாதிக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் வந்துட்டு முக்கியம் கிடையாது. ஸோ அவங்களுடைய எம்பவர் அதாவது பவர் தான், ஒர்க் ஹார்ட் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாத வந்துட்டு நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் டிஸ்கஸ் பண்ணுங்கள், வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள். அதாவது மென்னுக்கும் விமனுக்கும் வந்துட்டு எப்படி டிஃப்ரென்ஸாக இருக்குது ஒரு விஷயத்தை செய்யணும் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா. செகண்ட் ஒன், ஹவு கேன் யூ பேலன்ஸ் யுவர் அகாடமிக் கோல்ஸ் அண்ட் யுவர் பேஷன் ஃபார் ஸ்போர்ட்ஸ் ஆர் ஆர்ட்ஸ். அதாவது உங்களுடைய அகாடமிக் கோல்ஸ், அதாவது நீங்கள் என்ன சாதிக்க விரும்புகிறீங்க உங்களோட லைஃப்பில், படிப்பு சார்ந்த விஷயமாகவும் சரி, இல்லை ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அதர்வைஸ் எக்ஸெட்ரா எதாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உங்களுக்கான என்ன ஆன்சரோ அதை நீங்கள் ரைட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு விக்காபுலரி. விக்காபுலரி ஃபர்ஸ்ட் மேட்ச் த ஸ்போர்ட் அண்ட் த எக்யூப்மெண்ட். அதாவது அந்த ஸ்போர்ட்ஸ் என்ன அதுக்கான இது என்ன. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் அவங்களே கொடுத்துட்டாங்க. எக்ஸாம்பிள் கிரிக்கெட் அப்படின்னாவே பேட், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஃபுட்பால்னால் என்னக்கண்ணா, ஃபுட்பாலுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? தலையில் ஹெல்மெட் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுட்பால், ஹெல்மெட். செகண்ட் ஒன் டென்னிஸ்னால் என்னது உங்களுக்கு தெரியும், நீங்கள் எல்லாருமே மேட்ச்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ செகண்ட் ராக்கெட்ஸ், அதாவது தலையில் அந்த பந்துன்னு சொல்லுவோம், இறகு பந்து மாதிரி இருக்கும் இல்லையா, அதுதான். கோல்ஃப்னால் எப்படி விளையாடுவாங்க அப்படின்னா அந்த ஒரு சதுரமாக இருக்கும், அதில் வந்து விளையாடுவாங்க வந்துட்டு 2 சைடு பிளேயர்ஸ் இருப்பாங்க வந்துட்டு தான் கோல்ஃப் எங்கே விளையாடுவாங்கன்னா கிளப்பில் விளையாடுவாங்க. ஸோ கோல்ஃப் கிளப். நெக்ஸ்ட்டு வாலிபால் அப்படின்னா நெட் இருக்கும், ஸோ நெட்டு. 5th ஒன் ஆர்ச்சரின்னு என்னது, இந்த விளையாட்டு வில்லம்பெல்லாம் வச்சு விளையாடுவாங்க இல்லையா, அதுதான் ஆர்ச்சரி. ஸோ ஆர்ச்சரி என்ன இதுனா பவன் ஏரோ. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுட்பாலுக்கு ஹெல்மெட், செகண்ட் ஒன் டென்னிஸ் ராக்கெட்ஸ், கோல்ஃப் கிளப், வாலிபால் நெட், ஆர்ச்சரி பவன் ஏரோ. நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த நேம்ஸ் ஆஃப் 12 ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் ஃப்ரம் த கிரீட். அதாவது இந்த பாக்ஸில் உங்களுக்கு கேம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ குட்டீஸ் இங்கே பாருங்கள், நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் இதை வச்சு. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், உங்களுக்கு நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன இதுனா கோல்ஃப். இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது கோல்ஃப், GOLF கோல்ஃப். செகண்ட் ஒன் கபடி. இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது KABADDI கபடி. நெக்ஸ்ட்டு கைட் ஃப்ளையிங். இங்கே பாருங்கள், இங்கே கேல ஆரம்பிச்சு கேல ஸ்டார்ட் ஆகி இங்கே பாருங்கள் இந்த எண்டில் முடியுது, கைட் ஃப்ளையிங். அடுத்து நெக்ஸ்ட்டு டென்னிஸ். நெக்ஸ்ட்டு கேரம் இங்கே இருக்குது, ஹாக்கி இங்கே இருக்குது, ரிலேயர் இங்கே இருக்குது. அடுத்து ஸ்விம்மிங். நெக்ஸ்ட்டு ஐஸ் ஸ்கேட்டிங் அப்படின்னு இங்கே ஒரு இது இருக்கும், ஐஸ் ஸ்கேட்டிங். தென் டேபிள் டென்னிஸ். இந்த ஃபைண்ட் அவுட் பண்ணும் ஃபுல்லாகவே, இந்த லாஸ்ட் காலம் ஃபுல்லாகவே இதாகும். ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு 12 ஸ்போர்ட்ஸ் நேம் வந்து கவர் ஆகும். அடுத்து ஸ்னோ இங்கே ஒன்று இருக்குது. ஸோ இதுக்குள்ளே நம்ம 12 வந்து கண்டிப்பாக வந்துட்டு வரும். நீங்கள் பார்த்து நோட் பண்ணிங்க குட்டீஸ், ஈஸியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், டிக் த மீனிங் ஆஃப் த இட்டாலிசைஸ் வேர்டு. அதாவது வந்து இந்த வேர்டு பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், ஒரு டிஃப்ரென்ஷியேட்டான ஒரு வேர்டு இருக்கும். ஸோ இதை நம்ம பார்த்து இது பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வேர்டு பார்க்கலாம். பீயிங் கம்பேர்ட் டு சச்சின் இஸ் அன் அப்சல்யூட் ப்ரிவிலேஜ். ஸோ அங்கே என்ன வேர்டு வந்து நமக்கு இதாக கொடுத்துருக்கேன், இட்டாலிசைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ப்ரிவிலேஜ். தெரியுதுங்களா? ஸோ ப்ரிவிலேஜ் அப்படின்னா என்ன மீனிங்? 4 மீனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹானர், ஆப்ஷன் பி ரைட், ஆப்ஷன் சி ஃபேவர்,
ஆப்ஷன் டி டிஸ்அட்வான்டேஜ். ஸோ ப்ரிவிலேஜ் அப்படின்னாவே என்ன ஆன்சர் வரும்? ஹானர். ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ஷன் ஏ ஹானர். ஸோ சச்சினோட கம்பேர் பண்ணுறது வந்துட்டு பெருமையாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு மென்னோட கிரிக்கெட் பண்ணுறது வந்து அவங்களுக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை மித்தாலி துரைராஜுக்கு. அதான் அவங்க சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன், த பாய் வாஸ் டேக்கன் பை சர்ப்ரைஸ் when he learned about மித்தாலி துரைராஜ். அதாவது அந்த பாய் வந்துட்டு ரொம்ப சர்ப்ரைஸ் ஆனாங்க. ஸோ அங்கே என்ன வேர்டு இத்தாலிசைஸ் பண்ணியிருக்காங்கன்னா அந்த சர்ப்ரைஸுங்கிற வேர்டு இத்தாலிசைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சென்டென்ஸோட மீனிங் என்னென்னா அந்த பாய் வந்து ரொம்ப சர்ப்ரைஸ் ஆனாங்க. மித்தாலி துரைராஜோட அக்கௌண்ட்டை அந்த அவங்கள படித்து ரொம்ப இன்ஸ்பயர்ட் ஆகியிருந்தான். ஸோ சர்ப்ரைஸ் அப்படிங்கிற வேர்டுக்கு ஆப்ஷன் ஏ அஃபெக்டட், ஆப்ஷன் பி மூட், ஆப்ஷன் சி அமேஸ், ஆப்ஷன் டி அப்செட். ஸோ ஆப்ஷன் சி அமேஸ்ட் இந்த வேர்டு தான் கரெக்டான ஆப்டான வேர்டு. சர்ப்ரைஸ், அமேஸ். தேர்ட் ஒன், உஷாராணி ஹேட் டு ஸ்ட்ரகிள் ஆல் த்ரூ ஹேர் லைஃப். ஸோ அவங்க வந்து அவங்க லைஃப்லாவே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க உஷாராணி. ஸோ அங்கே என்ன வேர்டு வந்து நமக்கு இத்தாலிசைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்ட்ரகிள் அப்படிங்கிற வேர்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்ட்ரகிள் மீன்ஸ் ஆப்ஷன் ஏ ஃபைட், ஆப்ஷன் டி டூயல், ஆப்ஷன் சி ஃபன், ஆப்ஷன் டி ஒர்க் ஹார்ட். ஸோ ஆப்ஷன் டி ஒர்க் ஹார்ட் இதுதான் ஸ்ட்ரகிள்கான மீனிங். உஷாராணி இஸ் எக்ஸ்பர்ட் அட் கிவிங் லீட்ஸ். அதாவது வந்து அவங்க நிறையா எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க, வந்துட்டு அவங்களுடைய ஸ்கில்லை வந்து வளர்த்துக்கிட்டாங்க நிறையாவே. ஸோ ஃபோர்த் ஒன், உஷாராணி இஸ் எக்ஸ்பர்ட் அட் கிவிங் லீட்ஸ். அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ஷன் ஏ கிளம்சி, ஆப்ஷன் பி ஷார்ப், ஆப்ஷன் சி ஸ்கில்டு, ஆப்ஷன் டி பேட். ஸோ ஆன்சர் இஸ் எக்ஸ்பர்ட், ஸ்கில்டு. ஃபிஃப்த் ஒன், நோ ஆப்போனண்ட் இஸ் டூ பிக் டு டிஃபீட். அதாவது ஆப்போனண்ட்டை வந்து நம்ம நினைக்கவே கூடாது என்றைக்குமே. ஸோ அவங்க தான் நம்மளுடைய ஒரு டிஃபீட், அதாவது சாய்வுக்கு காரணமே. ஸோ அங்கே ஆப்போனண்ட் அப்படிங்கிறது யாருன்னா நம்ம எதிராளி தான் சொல்கிறாங்க. ஆப்ஷன் ஏ காம்படிட்டர், ஆப்ஷன் பி ரைவல், ஆப்ஷன் சி ஹெல்ப்பர், ஆப்ஷன் டி எனிமி. ஸோ ஆப்போனண்ட் அப்படின்னா நமக்கு எனிமிலாம் கிடையாது, அவங்க நம்ம கூட ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணுற ஒரு பர்சன் தான். ஸோ ரைவல் அப்படிங்கிற ஆன்சர். நெக்ஸ்ட் டி, ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் ஆப்போசிட்ஸ் ஆஃப் த வேர்ட்ஸ் கிவன் இன் ப்ராக்கெட்ஸ். முன்னே வந்து நம்ம சினானிம்ஸ் மாதிரி பார்த்தோம், இப்போ வந்து ஆண்டனிம் மாதிரி ஆப்போசிட்ஸ் பார்க்க போகிறோம். ஹூ ஷுட் லேர்ன் ஃப்ரம் அவர் டேஸ் சக்ஸஸ். ஸோ சக்ஸஸோட ஆப்ஷன் ஆப்போசிட் என்ன குட்டீஸ்? உங்களுக்கே தெரியும், சக்ஸஸ் அப்படின்னாவே ஆப்போசிட் ஃபெயிலியர் தான். ஸோ த ஆன்சர் இஸ் ஃபெயிலியர். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்சர் இஸ் failure. So success opposite failure. Second one, children don't like to read dash books interesting. So சில்ட்ரன் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட்டாக புக் படிப்பாங்களா? நோ. எப்பயுமே உங்களுக்கு தெரியும், நீங்களே புக்ஸ் படிக்கிறனாவே ரொம்ப அன்இன்ட்ரெஸ்டடாக தான் இருப்பீங்க. ஸோ த ஆன்சர் இஸ் அன்இன்ட்ரெஸ்டிங். இங்கே பாருங்கள், செகண்ட் ஒனுக்கான ஆன்சர் இன்ட்ரெஸ்டிங் ஆப்போசிட் அன்இன்ட்ரெஸ்டிங். Third one, be dash when you are telling us what you need. ஸோ ஜென்ரல் அப்படின்னாவே அங்கே என்ன சொல்லுவாங்க, ஜென்ரல் நம்ம காமனாக சொல்லுவாங்க, சரியா? எல்லாருமே காமனாக. பட் ஜென்ரல் ஆப்போசிட் வந்து என்னதுன்னா ஸ்பெசிஃபிக் அப்படின்னு வரும். ஸோ த ஆன்சர் இஸ் ஸ்பெசிஃபிக். ஜென்ரல் ஆப்போசிட் ஸ்பெசிஃபிக். Fourth one, the teacher asked the children to dash start talking. டீச்சர் வந்து எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணுங்கள், எல்லாம் பேச ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்களா? நோ. த ஆப்போசிட் வேர்டு என்னது? ஸ்டாப். STOP, ஸ்டாப். ஃபிஃப்த் ஒன், the new boss decided to dash the lazy workers. அதாவது வந்துட்டு ஒவ்வொரு மேனேஜருமே வந்துட்டு ஒரு லேசியான ஒர்க்கரை வந்துட்டு என்ன பண்ண வச்சுக்குவாங்களா? நோ. ஸோ டிஸ்மிஸ் பண்ணுவாங்க. லேசி அப்படின்னா வந்துட்டு சோம்பேறித்தனமான ஒர்க்கர்ஸாக வச்சுக்க மாட்டாங்க. ஸோ அப்பாயிண்ட் அப்படின்னா அப்பாயிண்ட்டுக்கு ஆப்போசிட் என்னது? டிஸ்மிஸ். ஸோ டிஸ்மிஸ் ஆன்சர். லிசன் டு யுவர் டீச்சர் அண்ட் நம்பர் த பிக்சர்ஸ் அக்கார்டிங்லி. ஸோ இதில் வந்து நமக்கு 4 பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க குட்டீஸ். இந்த 4 பிக்சர்ஸில் நம்ம என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிக்சர் பாருங்கள், எப்படி இருக்குது? அந்த தண்ணிக்குள்ளே மூழ்கி அவங்க வந்துட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃபிலிம்லாம் பார்த்துருப்பீங்க.
தண்ணிக்குள்ளே முங்கி அந்த ஆக்சிஜன் பிடிச்சிட்டு உள்ளே நீந்தி போவாங்க இல்லையா சர்ச் பண்ணுறதுக்கு. ஸோ அதான் அங்கே ஃபர்ஸ்ட் ஒன் பிக்சரில் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஸ்கியூபா டைவிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இல்லைன்னா ஸ்னோர்க்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கியூபா டைவிங் அப்படின்னா தண்ணிக்குள்ளே குதித்து அந்த இது பண்ணுவாங்க இல்லையா, அதுதான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் பிக்சரில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, சில போட்டில் வச்சுட்டு அதுக்குள்ளே சில மெம்பர்ஸ் உட்காந்துட்டு என்ன பண்ணுறாங்க, ட்ராவல் பண்ணுறாங்க, அந்த இது பண்ணிகிட்ருக்காங்க. ஒயிட் வாட்டர் ராஃப்டிங், அதாவது அந்த வாட்டரை கடந்து போகிறாங்க. அடுத்து பாருங்கள், பறக்கிறது. இந்த மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க, பிக்சர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, மூவிலலாம் பார்த்துருப்பீங்க. கீழே ஒரு மேன் இருப்பாங்க, அவங்களுக்கு மேலே ஒரு பெரிய ஒரு போட் மாதிரி ஒரு இது அம்பர்லா மாதிரி இது பறக்கும் இல்லையா, ஸோ அது வந்து பேராகிளைடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பேராகிளைடிங். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது லாஸ்ட் ஒன் பாருங்கள், நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க, நிறையா நீங்கள் பார்த்துருப்பீங்க வந்துட்டு. இந்த ஐஸ், அதாவது காஷ்மீர் சைட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஐஸ் இதாக இருக்கும் வந்துட்டு. ஸோ அந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இது பண்ணுவாங்க, ஸ்கிகிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ குட்டீஸ், இதுதான் 4 இதுக்கான ஆன்சர். ஃபஸ்ட் ஒனுக்கு என்ன பார்த்தோம், ஸ்கியூபா டைவிங் அப்படின்னு பார்த்தோம். செகண்ட் ஒன் ஒயிட் வாட்டர் ராஃப்டிங் அப்படிங்கிற ஆன்சர் பார்த்தோம். தேர்ட் ஒனுக்கு பேராகிளைடிங்னு பார்த்தோம். அடுத்து ஸ்கிக்கிங் அப்படிங்கிற ஆன்சர் நம்ம பார்த்தோம். இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட்டு ரைட் T for truths, if the statement is true and F for statement is false, அதாவது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மாதிரி நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், ஹிமாச்சல் பிரதேஷ். இது வந்து எப்படின்னா ஒரு பின்னாடி ஒரு ஆக்டிவிட்டி இருக்கும், உங்களுடைய பேஜ் நம்பர் உங்களுடைய புக் பேக்கில் லாஸ்ட் பேஜில் இருக்கும் வந்துட்டு 140 139 சம்திங்கில் வரும் வந்துட்டு. அதில் வந்து ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. அந்த பேராகிராஃப் படித்து பார்த்துட்டு நம்ம இதுக்கான ஆன்சர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் உங்களுக்கு நான் அந்த பேராகிராஃப் நான் படிச்சுட்டு நான் உங்களுக்கு ஆன்சர்ஸ் மட்டும் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஹிமாச்சல் பிரதேஷ் இஸ் அன் ஐடியல் பிளேஸ் ஃபார் பேராகிளைடிங். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ட்ரூ. ஸ்கிக்கிங் ஆஃபர்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு டெலிவ் இன்டு ஓஷன்ஸ். ஓஷன் அப்படின்னா மலையில் தான் அது கிடைக்குமா, ஸ்கிங்கிறது வந்து இந்த ஐஸ் இதில் தான் கிடைக்கும். ஓஷன்ஸ் மலைப்பகுதிகளில் வந்து இது பண்ண கிடைக்காது. ஸோ த ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். தேர்ட் ஒன், பேராகிளைடிங் இஸ் ஆல்சோ recreational adventure sport. So answer is true. Scuba diving has huge following all over the world. Scuba diving அப்படிங்கிறது அந்த இதுதான் சொன்னாங்க இல்லையா, ஸ்கியூபா டைவிங்னு என்னது, தண்ணிக்குள்ளே போகிறது வந்து சில பீப்புள் தான் வந்துட்டு ஃபாலோ பண்ணுறாங்க உலக லெவலில், அப்படி கிடையாது, நிறையா பீப்புள் வந்து வேர்ல்டு லெவலில் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ த ஆன்சர் ஃபால்ஸ். ஃபிஃப்த் ஒன், த மோஸ்ட் சூட்டபிள் பீரியட் ஃபார் ஸ்கிக்கிங் இஸ் ஃப்ரம் மார்ச் டு ஜூன். கிடையாது, அந்த இதில் வந்துட்டு வேறு பீரியட் கொடுத்துருப்பாங்க, அதாவது ஆகஸ்ட் டு செப்டம்பர் அப்படிங்கிற பீரியடில் தான் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பீரியட் வந்து ராங். ஸோ த ஆன்சர் ராங். Speaking skills. Look at these images of different kinds of sports. Identify and name as many of as you can with your partner. அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இதை ஜாயின் பண்ணி நீங்கள் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் குட்டீஸ். ஃபஸ்ட் ஒன் இந்த பிக்சர்ஸ் வந்து நமக்கு நிறைய கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஒன்று என்ன பண்ணுறாங்க, ஒரு பாய் வந்து அந்த பாலை கிக் பண்ணுற மாதிரி உதைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கான என்ன கேமாக இருக்கும் இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் ஒன் இஸ் ஃபுட்பால். செகண்ட் ஒன் பாருங்கள், அப்படியே நோட் பண்ணிக்கோங்க, நான் அப்படியே சொல்ல நோட் பண்ணிக்கிட்டே வந்துடுங்க, லைனாக நோட் பண்ணிட்டு வந்துடுங்க ஒன் பை ஒன்னாக. ஃபஸ்ட்டு ஒன் ஃபுட்பால். செகண்ட் ஒன் வெயிட் லிஃப்டிங். அந்த பாய் வந்துட்டு பாய் ஒருத்தர் நிற்கிறான், அவங்க மேலே வெயிட் வந்து தூக்கி வச்சுட்டு நிற்கிறாங்க. ஸோ வெயிட் லிஃப்டிங். தேர்ட் ஒன் சைக்கிளிங்னா என்ன உங்களுக்கே தெரியும், சைக்கிள் ஓட்டுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தா எப்படி இருக்குது, ஸ்விம்மிங், அதுவும் ஸ்விம் பண்ணுறாங்க. அடுத்து பாருங்கள், கீழே வாங்க, இதில் பாருங்கள் ஸ்கிக்கிங் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த காலில் வச்சு இது பண்ணுறாங்களே, கையில் 2 ஸ்டிக் வச்சுட்டு இது பண்ணுறாங்களே அது. நெக்ஸ்ட்டு ஹார்ஸ் ரைடிங் தான் உங்களுக்கு தெரியும், அந்த குதிரையை வச்சு இது பண்ணுறாங்க, ரைட் பண்ணுறாங்களே அதுதான். நெக்ஸ்ட்டு பேஸ்கெட் பால், அந்த பாலை தூக்கி கூடையில் போடுவாங்க இல்லையா அந்த பிளேயர்ஸ் விளையாண்டுட்டே, அதுதான். நெக்ஸ்ட்டு ரன்னிங், சிங்கிளாக ஒரு பர்சன் ஓடுறாரு, ஸோ ரன்னிங். அடுத்து இங்கே பாருங்கள் லாஸ்ட் ஒன் ஜிம்னாஸ்டிக், அதாவது வந்து அவங்க வந்து அந்த ஆசனம்னு சொல்லுவோம் இல்லையா அது செய்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டென்னிஸ், அந்த பாய் வந்து கிரிக்கெட்டோட அந்த பேட் மேட்டை வச்சுட்டு நிற்கிறாரு, அந்த டென்னிஸ் பேட் வச்சுட்டு நிற்கிறாரு. நெக்ஸ்ட்டு ஒரு போட்குள்ளே ஒரு பாய் உட்காந்துருக்காரு, ஸோ இது போட் ரேஸ்.
நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் அந்த ஸ்டிக் வச்சு பாலை கிக் பண்ணுறாரு, இது ஹாக்கி. ஸோ இதெல்லாம் நமக்குள்ளேயே இருக்குது. டெஸ்கிரைப் எனி ஒன் ஆஃப் தெம் டு யுவர் பார்ட்னர், நேம் ஆஃப் த ஸ்போர்ட். ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ஒரு கிரிக்கெட்டை ஏதாவது ஒரு கேம் எடுத்து நீங்கள் உங்களுக்கு என்ன இது பிடிக்கும், அதுக்கு என்ன எக்யூப்மெண்ட் என்ன இது யூஸ் பண்ணுவாங்க, வாட் கைண்ட் ஆஃப் ஏரியா, அந்த கேம் வந்து எந்த பிளேஸில் விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக எழுதுங்க. ஹவ் இஸ் இட் பிளேயட், எப்படி விளையாடுவீங்க, எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸோடு விளையாடுவீங்க, அதெல்லாம் நோட் பண்ணி வைங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ப்ரெசன்ட் யுவர் ஸ்போர்ட் டு த கிளாஸ் யுவர் டு 5 sentences. அதாவது இப்போ நம்ம வந்து ரீசெண்டாக நம்ம கிளாஸில் என்ன ஆக்டிவிட்டி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எழுதலாம். ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள் குட்டீஸ், ஐ லைக் டு ப்ளே அப்படின்னு சொல்லி டேஷ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு என்ன விளையாட்டு பிடிக்கும், நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு எல்லாமே பிடிச்சது கிரிக்கெட் தான். ஸோ நம்ம கிரிக்கெட் நோட் பண்ணிக்கலாம். ஐ ப்ளே டேஷ் ரெகுலர்லி வித் மை ஃப்ரெண்ட்ஸ், அதாவது கிரிக்கெட் நம்ம டெய்லியுமே என்ன பண்ணுவோம், ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுறோம் அப்படின்னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு டேஷ் இஸ் அன் அவுட்டோர் கேம், கிரிக்கெட் அப்படிங்கிறது ஒரு அவுட்டோர் கேம், அதாவது வெளியே விளையாடக்கூடிய விளையாட்டு தான். டேஷ் கேம் ரெக்வயர்ஸ் டேஷ் பிளேயர்ஸ், அதாவது கிரிக்கெட் கேமுக்கு எத்தனை பிளேயர்ஸ் கண்ணா இருப்பாங்க, திஸ் கேம் ரெக்வயர்ஸ் 11 players, அதாவது 11 பேர் இருக்கணும், ஆமாவா. டேஷ் ஹேஸ் டேஷ் என்னென்ன சொல்லியிருக்காங்க வந்துட்டு அப்படின்னா, த கிரிக்கெட் ஸ்போர்ட் ஹேஸ் என்னென்ன தேவைப்படுறதுக்கு, பேட்டு பாலு லெக் பேட்ஸ் அந்த காலுக்கு போடுற அந்த இது, தென் செஸ்ட் கார்ட்ஸ், தென் எல்போ கார்ட்ஸ், க்ளவுஸ் அண்ட் அப்டாமினல் கார்ட், அதாவது நமக்கு அந்த க்ளவுஸ்லாம் போடுவாங்களே கையில், அப்புறம் காலுக்கு தேவையான அந்த இதுக்கெல்லாம் இது மாதிரி தட்டி விடுவாங்களே, அதான் சொல்லியிருக்காங்க. டேஷ் இஸ் ஜென்ரலி பிளேட் இன் ஏ கிரவுண்ட், இட் இஸ் ஜென்ரலி பிளேட் இன் கிரவுண்ட், இந்த கேம் வந்து கிரிக்கெட் கேம் வந்து கிரவுண்டில் தான் ப்ளே பண்ணுவாங்க. ஐ என்ஜாய் பிளேயிங் திஸ் கேம், நம்ம வந்து எல்லாருமே உங்களுக்கு தெரியும் கிரிக்கெட் கேம் எல்லாருமே என்ஜாய் பண்ணி தான் விளையாடுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் பிக்டோகிராமர், ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் கிராமர். குட்டீஸ் நீங்கள் பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன் ஹாட் டீ. ஸோ நம்ம சொல்கிற வேர்ட்ஸை பார்த்தாவே உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சி ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஹாட் டீ, பியூட்டிஃபுல் ஃப்ளார், 2 dice, bald head, learned graduate, tired man. ஸோ இதெல்லாமே எப்படி இருக்குது, ஒரு சாதாரண வேர்டு, ஆமாவா. டீ, அங்கே ஃப்ளார், அதுவே டைஸ், கிராஜுவேட், மேன், ஹெட். ஸோ இதெல்லாமே ஒரு சாதாரண வேர்டு. பட் இந்த வேர்டு கூட வந்துட்டு ஒரு சூப்பர்ஃபிஷியலான ஒரு வேர்டு சேர்த்தோம் அப்படின்னா அது எப்படி ஆகிடும், ரொம்ப ஒரு இதாகிடும், கலர்ஃபுல்லாக மாறிடும். இதான் சொல்லியிருக்காங்க அண்ட் அட்ஜெக்டிவ். ஸோ இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த கிராமரில் அட்ஜெக்டிவ்னாவே உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் கிளாஸில் படிச்சிருக்கோம். அண்ட் அட்ஜெக்டிவ் இஸ் அ வேர்ட் தட் டிஸ்கிரைப்ஸ் எ நவுன். ஒரு நவுனை, அதாவது நவுன்னாவே நமக்கு என்ன தெரியும், பிளேஸ், திங்ஸ், இப்போ பர்சன், பிளேஸ், திங்ஸ் இதெல்லாம் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த சாதாரண ஒரு நவுன் வேர்டு கூட எக்ஸ்ட்ரா டிஸ்கிரைப் பண்ணி வந்தாவே அது என்ன சொல்லுவோம், அட்ஜெக்டிவ். ஸோ சாதாரண வேர்டு தான். டீ அப்படின்னு சொன்னால் ஒரு நார்மலான வேர்டு. பட் ஹாட் டீ, ஃப்ளார்னாவே நம்ம தெரியும். பட் பியூட்டிஃபுல் ஃப்ளார் அப்படின்னு சொல்லும்போது அந்த வேர்டை மிகைப்படுத்தி கூறும்போது அந்த வேர்டு வந்துட்டு அட்ஜெக்டிவாக மாறுது. ஸோ நீங்கள் எல்லாமே டீட்டெயில்ஸாக நம்ம படிச்சிருப்போம் அந்த அட்ஜெக்டிவ், அதோடைய டைப்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸில். ஸோ இதான் இங்கே சொல்லியிருக்காங்க, ஈஸி தான் குட்டீஸ். அண்ட் அட்ஜெக்டிவ் இஸ் அ வேர்ட் தட் டிஸ்கிரைப்ஸ் எ நவுன், அதாவது நவுனை குவாலிஃபை பண்ணி வர்றது தான் அட்ஜெக்டிவ். டிஸ்கிரைப் பண்ணி வர்ணித்து சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுதான். நெக்ஸ்ட்டு லுக் அட் த பிக்சர் அண்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் சூட்டபிள் வேர்ட்ஸ். ஸோ இதில் வந்து அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணி இந்த வேர்ட்ஸை எப்படி நம்ம எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரீட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், தேர் இஸ் எ டேஷ் கிரவுண்ட் இன் மை ஸ்கூல். ஸோ நம்ம என்ன இங்கே எழுதலாம், ப்ளே கிரவுண்டு எழுதலாம், இல்லை பிக் கிரவுண்டுன்னு எழுதலாம். ஸோ இதெல்லாமே அட்ஜெக்டிவ் வேர்டு தான். ஸோ டிஸ்கிரைப் பண்ணி எழுதுது. ஒரு கிரவுண்ட் அப்படிங்கிற வேர்டை வந்துட்டு அதுக்கு முன்னாடி நம்ம என்ன வேணாலும் சேர்த்தலாம். இது ஒரு ப்ளே கிரவுண்ட், இல்லை ஒரு பெரிய பிக் கிரவுண்ட், இல்லை ஸ்மால் கிரவுண்ட். தேர் இஸ் ஸ்மால் கிரவுண்ட் இன் மை ஸ்கூல், ப்ளே கிரவுண்ட் இன் மை ஸ்கூல், பிக் கிரவுண்ட் இன் மை ஸ்கூல். ஸோ இந்த மாதிரி நிறையா வேர்டு நம்ம ஆட் பண்ணி அட்ஜெக்டிவ்ஸில் மாற்றலாம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், செகண்ட் ஒன், த டேஷ் ஸ்கை லுக்ஸ் பியூட்டிஃபுல் அட் நைட். ஸோ அங்கே என்ன எழுதலாம், ஸ்டாரின்னா ரொம்ப இருட்டாக இருக்கிறது தான் சொல்லியிருக்காங்க. ஸ்டாரி அப்படிங்கிற வேர்டு அந்த பிக்சரை பார்த்து நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி குட்டீஸ். த ட்ரே ஹேஸ் டேஷ் வெஜிடபிள்ஸ், அந்த ட்ரே முழுக்க என்ன இருக்குது,
ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் இருக்குது, மெனி வெஜிடபிள்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம நிறையா சொல்லிகிட்டே போகலாம் அட்ஜெக்டிவில். ஃபோர்த் ஒன் பாருங்கள், இட் இஸ் அ டேஷ் டே. எப்படி இருக்கா அந்த பொண்ணு வந்து கொடை பிடிச்சிட்டு போகுது. ஸோ ஹாட் டே, ரொம்ப ஒரு வெயில் அதிகமான காலம். ஸோ ஹாட் டே. ஃபைனலாக பாருங்கள், த கேர்ள் கேவ் ஹர் ஃப்ரெண்ட் எ டேஷ் ஸ்வீட் ஸ்மைல். ஸோ அங்கே என்ன எழுதலாம், ப்ளசன்ட் ஸ்மைல், ஸ்வீட் ஸ்மைல், பியூட்டிஃபுல் ஸ்மைல். ஸோ இந்த மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரானரியாக நம்ம அட்ஜெக்டிவ் மேக் பண்ணி எழுதலாம் குட்டீஸ். நீங்கள் ஈஸியாக எழுதலாம் அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ்ங்கிறது ஒன்றுமே இல்லை, டெஸ்கிரைப்ஸ் எ நவுன் அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, when there are 2 or more adjectives together they appear in the following order. ஸோ குவான்டிட்டி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், குவான்டிட்டி, குவாலிட்டி, சைஸ், ஏஜ், கலர். ஸோ இதெல்லாமே நம்ம டிஃப்ரென்ஷியேட் படுத்தினாவே அது அட்ஜெக்டிவ். குவான்டிட்டி ஃபர்ஸ்ட் ஒன், அந்த 1, 5, 9. ஸோ இது ஒரு குவான்டிட்டி. நெக்ஸ்ட்டு குவாலிட்டி. குவாலிட்டினாவே உங்களுக்கு தெரியும், ஒரு ஒப்பீனியன் அல்லது ஒரு தரம்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் குவான்டிட்டி. அப்படிங்கிறது நம்பர்ஸில் வரும், சரிங்களா. 1, 5, 2, 9 எக்ஸெட்ரா சொல்லலாம். குவாலிட்டி அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு ஒப்பீனியன்னு சொல்லலாம், ஒரு தரம் அப்படின்னு சொல்லலாம் வந்துட்டு. ஸோ பிரேவ், கிரேட், அமேசிங். ஸோ இந்த மாதிரி எக்ஸெட்ரா நம்ம சொல்லிகிட்டே போகலாம். நெக்ஸ்ட்டு சைஸ். சைஸ்னாவே உங்களுக்கு தெரியும், ஸ்மால் சைஸ், டால், பிக்கு, ஷார்ட்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம நிறையா சைஸ் சொல்லலாம். ரொம்ப ஷார்ட்டாக இருந்துச்சு நம்ம சொல்கிற மாதிரியா அதுதான். நெக்ஸ்ட்டு ஏஜ். அதாவது ஏஜுங்கும்போது யங்கு, ஓல்டு, அடல்ட்டு, சில்ட்ரன். ஸோ இந்த மாதிரி நம்ம நிறையா இதை சொல்லிக்கிட்டே போகலாம். நெக்ஸ்ட்டு கலர். கலர்னாவே உங்களுக்கு தெரியும், பர்பிள் கலர், டார்க் கலர், க்ரீன் கலர், ரெட்டு, எல்லோ. ஸோ இந்த மாதிரி நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். நெக்ஸ்ட்டு புட் த வேர்ட்ஸ் இன் கரெக்ட் ஆர்டர் அண்ட் ரீரைட் ஈச் சென்டென்சஸ். ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, வேர்டை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம அட்ஜெக்டிவ் ஃபார்மேட்டில் வந்துட்டு இதை நம்ம எழுத போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், they have a post box அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் சென்டென்ஸ் ப்ராக்கெட்டில் ரெட் ஸ்மால் ரெக்டாங்குலர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஒன் சென்டென்ஸ் எப்படி எழுதலாம் அப்படின்னா, they have a rectangular, அந்த பிக்சருக்குள்ளே அங்கே பாருங்கள் உங்களுக்கு வந்துடும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், they have a, ஃபர்ஸ்ட் ஒன்னா rectangular, ஸ்மால் ரெட் பாக்ஸ் அப்படின்னு எழுதலாம். they have a small rectangular box. இது ஈஸியான ஒரு சென்டென்ஸ். செகண்ட் ஒன், I have sticks long to brown. ஸோ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா, I have 2 long brown sticks. I have long 2 brown sticks அப்படின்னு எழுதலாம். தேர்ட் ஒன், find me the brushes. Find me 5 new yellow brushes. Find me 5 new, அதாவது என்னுடைய ப்ரெஷ்ஷை வந்துட்டு 5 நியூ yellow brushes கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் மகேஷ் இஸ் அ பாய். மகேஷ் இஸ் அ clever tall thin boy. மகேஷ் இஸ் a clever tall thin boy. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், it is a plate. ஸோ it is a small round pink plate. It is a small round pink plate. Next one, refer to a dictionary for the meanings and circle the add one. Circle the add one கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், டைனி. டைனினாவே என்ன வரும், 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்மால், டைனி அப்படின்னாவே ஸ்மால் தான். ஸ்மால், எனார்மஸ், லிட்டில், தென் புனி. த ஆன்சர் எனார்மஸ். செகண்ட் ஒன், ஆம்பிள். ஆம்பிள் அப்படின்னா என்னென்ன ஆப்ஷன், கிரேட், பிளண்டிஃபுல், ஜென்ரஸ், ரெஸ்ட்ரிக்டட். த ஆன்சர் ரெஸ்ட்ரிக்டட். தேர்ட் ஒன், கைண்ட். கைண்ட்னாவே என்னது, ஹார்ட்ஸ், கன்சர்ன், charitable, gentle. The answer hearts. Next, honest. Honest அப்படின்னாவே ஆப்ஷன் ஏ, reliable, trusty, sincere, deceitful. The answer deceitful. cheerful. cheerfulனாவே bright, low, gay, contented. The answer low. ஸோ குட்டீஸ், லெட்டர் ரைட்டிங் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். லெட்டர் ரைட்டிங்லாம் நீங்கள் ரீட் பண்ணியிருப்பீங்க.
ஃபார்மல் லெட்டர் அண்ட் இன்ஃபார்மல் லெட்டர்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இமேஜின் தட் யூ ஆர் அ ஸ்கூல் pupil leader. Write a formal letter inviting the chief guest for the school's annual day. Give details of the time and place ஆஃப் த ஈவெண்ட். ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ஃபங்க்ஷன், நம்ம ஸ்கூலில் ஒரு ஃபங்க்ஷன். ஸோ நம்ம வந்து இன்வைட் பண்ணுறோம், ஒரு சீஃப் கெஸ்ட்டை இன்வைட் பண்ணுறோம். ஸோ நம்ம இன்வைட் பண்ணாவே என்ன லெட்டர் எழுதணும், வந்துட்டு ஒரு அஃபீஷியலுக்காக எழுதணும். ஸோ அங்கே வந்துட்டு நம்ம ஃபார்மல் டைப்பில் தான் லெட்டர் எழுதணும். ஸோ நம்ம ஸ்கூல் நேம் போடணும், தென் அட்ரஸ் நோட் பண்ணணும், தென் டேட் மென்ஷன் பண்ணணும், அந்த நேம், அந்த பர்சன் எந்த சீஃப் கெஸ்ட்டோடைய நேமெல்லாம் என்னவோ அதை நம்ம இது பண்ணணும், டெஸ்டினேஷன் எந்த டைம் யூஸ் பண்ணணும், அட்ரஸ் யூஸ் பண்ணணும், தென் எக்ஸ்பெக்டட் சார் ஆர் மேடம் யாருக்கு நம்ம லெட்டர் எழுதுகிறோமோ அவங்களுடைய இதை எழுதணும். ஸோ இதெல்லாமே நமக்கு இந்த ஃபார்மல் டைப் ஆஃப் லெட்டரில் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒன்று. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த கீழே ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க. ஐ இமேஜின் தட் யூ ஆர் ஸ்போர்ட்ஸ் கேப்டன் ஆஃப் யர் ஸ்கூல். நீங்கள் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் கேப்டனாக இருக்கீங்க ஸ்கூலில். Write a formal letter to the sports captain to another school inviting her or his team friendly match. You may choose any sport. Give details of time and place. நீங்கள் வந்து ஒரு ஸ்கூலில் நம்ம ஸ்கூலில் நீங்கள் ஒரு கேப்டனாக இருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃபார்மல் லெட்டர் எழுதுறீங்க. யார் இன்வைட் பண்ணுறீங்கன்னா ஒரு கெஸ்ட்டையோ அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸையோ, ஸோ இன்னொரு ஸ்கூலில் படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸையோ அந்த மேட்ச்க்கு இன்வைட் பண்ணுறீங்க. ஸோ அந்த என்ன ஸ்போர்ட்ஸ் நேம்னு மென்ஷன் பண்ணிவிட்டு ப்ளஸ் அது மட்டும் இல்லாத என்ன டைம், என்ன டேட், இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ த ஃபார்மேட் ஆஃப் த லெட்டர் கிவன் பிலோ. ஸோ இந்த கீழே பின்னாடி கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த ஃபார்மேட்டில் நம்ம லெட்டர் எழுதணும். அடுத்து நெக்ஸ்ட் கிரியேட்டிவ் ரைட்டிங். மேக் அ டைரி entry on the impact of sports personality who is an inspiration to you. ஸோ உங்களுக்கு யார் இன்ஸ்பிரேஷனாக வந்துட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு டைரி ஒன்று எழுதுங்க. டேட் யுவர் என்ட்ரி, ஃபர்ஸ்ட் டேட் என்ட்ரி பண்ணுங்கள். ரைட் நேச்சுரலி அண்ட் ட்ரூத்ஃபுல்லி. ஃபர்ஸ்ட் வந்து அவங்கள பற்றி உண்மையாகவும் எழுதுங்க, தென் நேச்சுரலாகவே எழுதுங்க. யூஸ் ஃபர்ஸ்ட் பர்சன், ஐ ரீட் மித்தாலி அபவுட். ஸோ உங்களுடைய ஐ அந்த மாதிரி யூஸ் பண்ணி எழுதுங்க. மேக் ஒரு என்ட்ரி ஃபார் இன்ஃபார்மல் அண்ட் எக்ஸ்ப்ரெசிவ். அதாவது இன்ஃபார்மல் டைப்பில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எழுதுனா எப்படி எழுதுவீங்களோ அந்த மாதிரி ஒரு ஹையர் பர்சனுக்கு எழுதுங்க. யூஸ் வேர்ட்ஸ் தட் எக்ஸ்ப்ரெஸ் ஃபீலிங்ஸ் அண்ட் ரைட் வாட் யூ ஃபீல் அபவுட் இட். ஸோ இந்த யூஸ் வந்து ஒவ்வொரு வேர்ட்ஸுமே ஒரு ஃபீலிங் ஃபுல்லாக எழுதணும். தென் படிக்கிறவங்களுக்கும் சரி அதை வந்து ஃபீலிங்ஸை கொடுக்குற மாதிரி எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் இந்த மாதிரி லெட்டர்ஸை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் குட்டீஸ். லாங்குவேஜ் செக் பாயிண்ட். கோவை இஸ் ஃபர்தர் ஃப்ரம் சென்னை தேன் திருச்சி. ஸோ இப்படி நம்ம சொல்லக்கூடாது. கோவை இஸ் ஃபர்தர் ஃப்ரம் சென்னை தான் திருச்சி அப்படின்னு சொல்லும். ஃபர்தர் மீன்ஸ் அடிஷ்னல். ஸோ இது வந்து அடிஷ்னல் வேர்டு. ஃபர்தர் யூஸ் டு டாக் அபவுட் டிஸ்டன்ஸ். அதாவது ஃபர்தர் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு டிஸ்டன்ஸான வேர்டை குறிக்கும். ஸோ அங்கே வந்து ஃபர்தர் அப்படிங்கிற வேர்டை சொல்லக்கூடாது. ஃபர்தர் எஃப்ஏ, அந்த எஃப்ஏஆர் அந்த வேர்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும். செகண்ட் ஒன், ஷீபா இஸ் மோர் ஸ்ட்ராங்கர் தென் சிந்துஜா. ஷீபா இஸ் ஸ்ட்ராங்கர் தேன் சிந்துஜா. ஸோ மோர் சொல்லக்கூடாதுங்க, ஜஸ்ட்டு ஷீபா இஸ் ஸ்ட்ராங்கர் தென் சிந்துஜா. ஸோ அந்த மோட் அப்படிங்கிற வேர்டை வந்து இது பண்ணக்கூடாது. அவாய்ட் டபுள் கம்பேரிட்டிவ். அதாவது ரெண்டு பேர்த்தையுமே கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா. ஸோ அட்ஜெக்டிவ் சிலபிளி இஸ் டு கம்பேரிட்டிவ் பை ஆடிங் ER to the positive adjective with more than 2 syllables take a more. மோர் அப்படிங்கிற வேர்டு நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. நெக்ஸ்ட்டு, மை எல்டர் சிஸ்டர் இஸ் 6 feet ஹை. ஸோ அங்கே என்ன சொல்லியிருக்காங்க, மை எல்டர் சிஸ்டர் இஸ் 6 feet டால். ஸோ சிஸ்டர் அப்படிங்கிறபோது எப்படி இருக்கும், நமக்கு பெரியவங்களாக தான் இருப்பாங்க. டால் அப்படிங்கிறதா உயரமாக இருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஹை அப்படின்னு சொல்லக்கூடாது. வி யூஸ் ஜென்ரலி டால் வித் த பீப்புள் அண்ட் இட்ஸ் ஆப்போசிட் ஆஃப் ஷார்ட். ஸோ டாலோட ஆப்போசிட் என்னது, ஷார்ட். ஸோ அங்கே ஹை அப்படிங்கிற வேர்டுக்கு வந்துட்டு இது பண்ணக்கூடாது. யூஸ் ஹை வென் ரெஃபரிங் யூஸ் ட்ரீ பில்டிங்ஸ் ஆர் மவுண்டைன்ஸ் அண்ட் இட்ஸ் ஆப்போசிட் லோ. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம இந்த லெசனுடைய புக் பேக் சைஸ் ஓவர். நெக்ஸ்ட் வி வில் சி போயம். Thank you.